வணக்கம் அன்பு உள்ளங்களே. 2024 இலங்கை என்ற தீவு அப்படியே காணாமல் போய்விடும். பெரிய ஒரு சுனாமி பூகம்பம் வந்துவிடும். 2024 டிசம்பர் மாதத்துக்குள்ள இலங்கை என்ற தீவே இல்லாமல் போய்விடும். வணக்கம் அன்பு உள்ளங்களே. அப்படி சொல்கிறது நான் இல்லை, இந்த இவர் கொஞ்சம் கேளுங்க. இப்போ நான் சொல்லட்டுமா, 2024 டிசம்பர் 31 மாபெரும் பேரழிவு. என்ன சார் இது? இலங்கை என்ற தீவே காணாம போயிடும். அப்ப எவ்வளவு பெரிய சுனாமி! இலங்கை என்ற தீவே காணாம போயிடும். நாங்க கேட்கிறோம், இந்த இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் பேசும் ஊடகவியலாளராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இலங்கை நாட்டு செய்திகளை சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. அதென்னப்பா உலகத்தில் நடக்காத விஷயங்களை கடவுள் அவர்கிட்ட சொன்ன மாதிரியும் இந்த மாதிரி கொமட்டி பீஸுகள் கொமட்டி வேலை செஞ்சு கொண்டு இருக்காம இலங்கை என்ற தீவு இல்லாமல் போயிருமா? அப்போ இந்த மாதிரி ஆட்களை அந்த அப்பாவி தமிழ் மக்கள் நம்புகிறாங்க. லட்சக்கணக்கில் இவங்களுக்கு காசை கொடுக்குறாங்க. என்னத்துக்கு? பதவி மோகத்துக்கு. அந்த பதவியை எடுக்கிறோம்னு சொன்னால் தப்பி தவறி ஒரு சுனாமி வந்துச்சுன்னு வைங்க. இலங்கையில் டிசம்பர் 24, 2024 இவர் எங்கேயோ இருப்பார், கடவுளாக இவரை கும்பிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி கொமட்டி பீஸுகள் இந்த மாதிரி இலங்கை நாட்டை பற்றி பேசுகிறதுக்கு என்ன அருகதை இருக்குது? ஏன் இலங்கையில் மத தலைவர்கள் இல்லையா? இலங்கையில் உள்ளவங்க கேனன்னு நினச்சி கொண்டு இருக்கிறாங்களா? நாங்கள் கேட்குறோம். ஆகவே இந்த மாதிரி ஊடகங்களில் உள்ளவர்கள் தயவு செய்து இந்த மாதிரி கொமட்டி பீஸ்களை கொண்டு மக்களை குழப்பி விட வேண்டாம் என்று தான் நாங்கள் தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறோம். நீங்களே இப்போ கேட்டீங்க, எப்படி சொல்கிறாரு? இலங்கை என்ற தீவு அப்படியே அழிந்து விடுவான். இதெல்லாம் பேசுகிறதுக்கு அறிவு ஞானம் இதெல்லாம் சரியாக வேலை செய்யலையா இவங்களுக்கு? இல்லைன்னு சொன்னால் எங்கேயாவது ஒரு பைத்தியக்கார வைத்தியசாலையிலிருந்து கொண்டு வந்தால் இவரை இன்டர்வியூ வச்சிங்க இப்படி சொல்கிறதுக்கு? இது ஒரு படு கேவலம். நாங்கள் சொல்கிறது நீங்கள் வேண்டிய ஒன்றை செய்யுங்க. ஸ்ரீலங்கா அழிய போகுது. நாங்கள் கிட்டத்தில் கேட்டோம். ஒருத்தர் சொல்கிறாரு, அரசியலுக்காக இலங்கை உலக வரைபடத்தில் இலங்கை என்ற நாடு இல்லாமல் போயிடுன்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாரு. அவரை போயிட்டு தேடி பார்த்தா அவர் முடித்திருக்கிற மனைவி ஸ்ரீலங்காவில் பிறந்த ஒரு மனைவி, ஒரு பெண். இப்படியெல்லாம் நடிக்கணுமா? அரசியல்டா அரசியல் செய்யுங்க. இந்த மாதிரி பொய்களை சொல்லிக்கொண்டு மக்களையும் ஏமாற்றி கொண்டு மக்களையும் குழப்பிக்கொண்டு இந்த மாதிரி இலங்கை தீவு அழிந்து விடும், பெரிய பூகம்பம் வரப்போகுது, இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு நீங்கெல்லாம் யாரு? இலங்கையில் இருந்து ஒருத்தர் சொன்னாலே அவனை பைத்தியக்காரண்டுவோம். இது இவர் இந்தியாவில் இருந்து கொண்டு மன்னிக்க வேண்டும். நாட்டை பற்றி நான் பிள்ளைங்க சொல்ல வரல. தமிழ்நாட்டு மக்கள் நல்ல மக்கள். ஆனால் அந்த அப்பாவி ஜனங்களை இந்த மாதிரி கொமட்டி பீஸுகள் ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க. இதை மக்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதே போலத்தான் இதே கொமட்டி பீஸ் இப்படின்னு சொல்லுது. இப்போ நான் சொல்லட்டுமா, 2024 டிசம்பர் 31 மாபெரும் பேரழிவு. என்ன சார் இது? இலங்கை என்ற தீவே காணாம போயிடும். அப்ப எவ்வளவு பெரிய சுனாமி! இலங்கை என்ற தீவே காணாம போயிடும். நீங்க தான் சொன்னீங்க. இப்ப நீங்க தான் சொல்றீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவர் சொன்னாரு, நான் எப்ப சொன்னேன்? ஏங்க நான் அப்படி பேசணும்னா? ஆமா சார், நீங்க தான் அப்படி பேசுனீங்க. என்ன சார் நீங்களும் அவங்க கூட சேர்ந்துட்டீங்க? இந்த பாருங்க, அப்படிப்பட்ட தரங்கட்ட வார்த்தை என் வாயிலிருந்து வரவே வராது. அப்படி நான் பேசவும் இல்லை. இது உண்மை, சத்தியம். அது ரீப்ளே போடுங்க சார். இந்த வியாதிக்கு மெடிக்கல் டேர்ம் போடுங்க சார். நீங்க தான் அசிங்கப்படுவீங்க. மிஸ்டர் புகழ்மன்னன், நான் போட்டேன். ஒட்டுமொத்த தேசத்துக்கும் நீங்க அன்பார்ந்த தமிழ் மக்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஒருத்தர் சொல்றாரு, கச்சத்தீவை எங்களுக்கு எடுத்து தராங்க. மோடி சார் எங்களுக்கு கச்சத்தீவை எடுத்தாங்க, அங்க எத்தனையோ பேரை கொண்டு போட்டாங்க. என்னமோ விளையாட்டு பொம்மையை கேட்குற மாதிரி அவர் கேட்குறாரு. அதெல்லாம் கேட்குறது வேற ஒன்றும் இல்லை, அப்பாவி தமிழ் மக்கள்கிட்ட வயிற்றில் அடிக்கிறதுக்கு. ஆகவே நீங்கள் அரசியல் செய்யுங்க. காசு உழைக்கணும்னு சொன்னாக்கா வேற வழி இல்லையா? இந்தியாவில் தமிழ்நாட்டில் நாங்கள் கேட்குறோம், தமிழ்நாட்டு அன்பார்ந்த மக்களே மன்னித்து விடுங்கள். இந்த பதிவு இலங்கையை பற்றி பேசுகிற இந்த மாதிரி கொமட்டி பீஸுகளுக்கு தான் இந்த மாதிரி பதிவை நாங்கள் போட வேண்டியதாக இருக்கின்றது. ஆகவே அன்பார்ந்த தமிழ் மக்களே, இந்த மாதிரி கொமட்டி பீஸுகள் ஊடகங்களில் இப்படி நடக்க போகுது, அப்படி நடக்க போகுது, இது நடக்கும்,
அதுவும் இல்லாமல் டேட்டையும் சரியாக மாதத்தையும் சொல்கிறாரு. 2024 நல்ல ஒரு கதை சொல்லவா? 2024 பெரிய ஒரு பூகம்பம் வரப்போகுது, சுனாமி ஒன்று வரப்போகுது, இலங்கை என்ற நாடு தீவு அழிந்துவிடும். என்ன ஒரு நடிப்பு! படத்தில் தான் நடிக்கிறீங்க என்று சொன்னால் மக்கள்கிட்டையும் நடித்து கொண்டு இப்படி ஏமாற்றி கொண்டு இருக்கிற கொமட்டி பீஸ் எல்லாம் இதுக்கு பிறகு நீங்கள்லாம் பேசக்கூடாது. இலங்கையை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கெல்லாம் எந்த அருகதையும் இல்லை. இதை நாங்கள் இலங்கை பிறந்த பிரஜையாக நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே மிகவும் தாழ்மையாக வேண்டிக் கொள்வது, இந்த மாதிரி கொமட்டி பீஸுகளை கொண்டு திருப்பி இன்னொரு பூகம்பத்தை கிளப்புறது, மக்களை குழப்புறது, இந்த மாதிரி கொமட்டி பீஸுகளை கொண்டு ஊடகவியலாளருக்கு நாங்கள் தாழ்மையாக வேண்டிக் கொள்வது, நீங்கள் வேண்டிய மாதிரி சாஸ்திரம் சொல்லுங்கள். தமிழ்நாட்டு மக்கள் இவங்கள மாதிரி ஆள்களை கண்டு சாஸ்திரம்டாலே கும்பிட்டுவாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கொமட்டி பீஸ் தான் சொல்லுது. என்ன, ஸ்ரீலங்கா 2024 டிசம்பரில் அழிந்துவிடும். இதெல்லாம் பேசுகிறதுக்கு உங்களுக்கெல்லாம் இங்கே மூளை ஒன்று இல்லையா நாங்கள் கேட்குறோம். ஆகவே மிகவும் இவர் மட்டுமல்ல, யாராக இருந்தாலும் இலங்கையை பற்றி நல்லது சொல்லுங்கள், இல்லை இலங்கையில் நடக்கிற பிழையை சொல்லுங்கள். இலங்கையில் பூகம்பம் வந்து அப்படியே அந்த நாடே அழிஞ்சு போகுன்னு சொல்கிற அளவுக்கு பேசுகிறேன்னு சொன்னால் உண்மையில் நீங்களாம் கொமட்டி பேசுன்னு சொல்லி உங்களுக்கே விளங்குது இல்லையா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.